இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 3ஆம் தேதி 2026 புதன்கிழமை, வைகாசி மாதம் 20ஆம் திருநாள், பூராட நட்சத்திரம், தனுர் ராசி, திருத்தியை தித்தி. திருத்தியை தித்தி அன்னைக்கு இந்த புதன் சுக்கிரன் சேர்ந்திருக்கும் போது குழந்தைகளுக்கு பாட்டு கிளாஸ்க்கு அனுப்புகிறீங்க, ஒரு கலைகளை கற்றுக் கொடுக்கணும், டான்ஸு, அதாவது பரதநாட்டியம் மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம கற்றுக் கொடுத்தோன்னா அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு தனித்தன்மையை உருவாக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி உருவாகும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒருத்தருக்கு யாருக்கெல்லாம் கலைகள் நன்னா வருதோ அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி தானாக வரும். அதனால் இந்த திருத்தியை தித்தியில் கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிங்க. பூராட நட்சத்திரங்கிறது கண்டிப்பாக கலைகளை கனெக்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரம் தான். அதனால் இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பித்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வருவாங்க. தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்குது. லக்ஷ்மி நாராயண யோகத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுதந்திரமான விஷயங்கள் நடக்கும். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் அழித்தரக்கூடிய நாள். ஏன்? புதன் சுக்கிரன் ரெண்டுமே சுபக்கிரகங்கள். அந்த சுபக்கிரகங்கள் முழுமையாக நம்முடைய பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அதனுடைய டைரக்டாக பார்வையில் இருக்கிறது. அதனால் பொதுவாகவே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப்பில் சந்தோஷம் இருக்கும். எல்லோரும் சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள், வீட்டில் நிறையா சந்தோஷமான விஷயங்கள், நல்ல விஷயங்களை பற்றி பேசுவது, தான தர்மங்கள் செய்வது, உங்களுக்கு பிடித்த விஷயங்களை வாங்கி கொள்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் பொதுவாகவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ரங்கநாத சுவாமியை வழிபாடு செய்யுங்க. ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சமாக செலவு ஜாஸ்தியாகும். மத்தியானம் 3 மணிக்கு புறப்பட வேண்டியவங்க ஒரு 5 மணிக்கு புறப்படுவீங்க. கரெக்டான டைமுக்கு பஸ்ஸு வரும், ட்ரெயின் வரணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு அரை மணி நேரம் தள்ளி போகும் இல்லையா, வர்ற பஸ்ஸு கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி சில கோளாறுகளும் சில குளறுபடியும் நடக்கக்கூடிய நாள் இருக்கிறது. பொதுவாக இன்றைய நாள் அம்மாவுடைய மனசு கோணாமல் நடந்து கொள்வதுங்கிறது மிக முக்கியமானது. வீட்டில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். அதனால் அதிகப்படியான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், பெருந்தேவி தாயார் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பாள். வாடாமல்லி நிறம்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷத்தின் உச்சத்தில் திகைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. புதன் சுக்கிரன் ரெண்டுமே ராசி லக்னத்தில் உட்கார்ந்துருக்கு. 7ஆம் இடம் சந்திரன் சுக்கிரனுடைய சாரம் பெற்று, அதாவது பூராட நட்சத்திரம்ங்கிறதே ஒரு சந்தோஷமான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தோட சாரத்தில் சந்திரனுடைய முழு பார்வை இருக்கிறது. ராசி லக்னத்துக்கு குழப்பம் இல்லை, சந்தோஷம் மட்டுமே இருக்கும். நிறைய டீல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. நண்பர்களோட ஜாலியாக படத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. இன்ஃபேக்ட் இன்றைய நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைய நாள் எதிர்பாராத சில நபர்கள்லாம் உங்களை தொடர்பு கொள்வார்கள், இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. பெரிய ஒரு ஆனந்தத்தை காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்வது, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நன்மையே நடக்கும். ஏனென்றால் குரு உள்ளே வந்துட்டார். குரு உள்ளே வந்துட்டார் அப்படின்னா நன்மையை மட்டுமே செய்வார். வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும், குழந்தைகள் நன்னா இருப்பாங்க. அதுக்கும் மேலே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தனுர் ராசிங்கிறதே குருவுடைய ராசி. அந்த குரு ராசியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் மிகப்பெரிய நல்ல விஷயங்களை பண்ணுவார். குழந்தைகளை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுறீங்க, அதை விட்டுருங்க, நல்லபடியாக நடக்கும். எல்லாமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன போராட்டங்கள் ஏற்படும். அந்த போராட்டங்கள்லாம் நமக்கு பெருசாக கிடையாது. நம்ம போய் ஒரு இடத்துக்கு போகும்போது ஆல்ரெடி 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரை தாண்டி நம்ம போகிறதுங்கிறது சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கும், அவ்வளோதான். பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். லெமன் ரைஸ் தானம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக கடன் நிவர்த்தியாகக்கூடிய பரிகாரம் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசியில் இது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சும்மா சூப்பராக இருக்குது. பஞ்சமஸ்தானம் இவ்வளோ நன்னா இருந்ததுன்னா வாழ்க்கை இனிக்கும், குடும்ப வாழ்க்கை இனிக்கும். விரயத்தில் குரு உட்காந்துருக்கான், அதனால் வெளியூர் போவீங்க, வேறு ஊர், சம்டைம்ஸ் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கலாம். இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க உங்களுடைய சந்தோஷம், தனிப்பட்ட சந்தோஷம். சில பேருக்கு பாட்டு கேட்குறது பிடிக்கும்.
சில பேர் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக ஊர் சுற்றுறது பிடிக்கும், நிறைய இடங்கள் போய் சுற்றி பார்க்குறது பிடிக்கும், சில பேர் கோவில்லையே உட்கார்றது பிடிக்கும், சில பேருக்கு பஞ்சாமிர்தம் சாப்பிட்றது பிடிக்கும். அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம்னு ஒன்று இருக்கும்ல, அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் கிரே நிறம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது இடமாற்றத்தை செய்யும். வீடு மாறணும் சார், ரொம்ப நாளாக பார்க்குறோம், நாங்களும் ஒரு 2-3 மாதமாக நல்ல வீடாக அமையணும், ஏன்னா வீடு பெருசாயிருச்சு, குடும்பம் பெருசாயிருச்சு, என் பையன் பெரியவன் ஆகிட்டான், ஏன்னா பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கா, அப்போது தனி ரூம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் வீடு மாற்றணும்னு எண்ணத்தில் இருப்பீங்க. பக்கத்தில் அருமையான கோவில் இருக்கும், பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அந்த கோவில் இருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு அந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் போர்லாம் போடலாம், நிறைய பேருக்கு இந்த தோட்டம் தோறலாம் வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் பெருமாள் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அறிவு பயங்கரமாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் லக்ஷ்மி பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி எதுவாயினும் ஜெயிக்கும். எந்த விதமான கஷ்டமும் இருக்காது, எந்த விஷயமான டென்ஷனும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் எல்லா முயற்சிகளிலும் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா முடிச்சே தீர்வீங்க. நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், அது கிளியர் ஆகும். பொதுவாக எந்த விஷயத்தையுமே வந்து பக்குவமாக நடந்து கொண்டு பிளான் பண்ண காரியங்கள் கரெக்டாக முடியக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் காட்டில் மழை கடந்த ஒரு 15 நாளாகவே சூப்பராக தான் இருக்குது. அது இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறது. குரு பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் உங்களை யாரையும் அசைக்க முடியாது. வேண்டாம் என்றாலும் தெரியாத நபர்கள் கூட உங்களுக்கு நட்பாக மாறுவார்கள். உடம்பு நல்லா ஃபிட் ஆகிடுவீங்க. முதலீடுகள் ரொம்ப சூப்பராக நடக்கும். அதுக்கு மேலே இன்றைய நாள் பொருளாதாரம் முன்னேற்றம், எந்த டென்ஷனும் கிடையாது. பொருளாதாரத்தில் அபார முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கு. எதிர்பாராத செலவுகள் சற்று வரும், அது மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். தான தர்மங்களில் சிறந்த தானம் அன்னதானம் இன்றைய நாள் பண்ணுங்கள். சக்கரை பொங்கலோடு சேர்த்து கொடுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. வீட்டில் பெண்களுக்கு சௌக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் சொன்னால் பரோபகார புத்தின்னு சொல்லலாம். 10 பேருக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள். இன்னொன்று, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 3 பேர் உங்களை சந்திப்பாங்க. 2 ஆண்கள் 1 பெண். அவங்க உங்கள் நண்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் அக்வைண்டன்ஸ்ன்னு சொல்லலாம், பக்கத்தில் இருப்பாங்க, அவங்களா இருக்கலாம். ஒரு நல்ல காரியத்தை உங்கள்கிட்ட வந்து சொல்கிறதுக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நிறைய கோவில்களுக்கு செல்வீர்கள், ஆடம்பர செலவுகள் செய்வீர்கள். தெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கு. அதனால் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு எந்த குறையும் இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடியும், கஷ்டமே பட வேண்டியதில்லை. ஜம்புகேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். வரையத்தில் போய் சந்திரன் உட்காந்துருந்தாலும் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்திரன் வரையத்தில் உட்காந்துருக்கனாலும் சுக்கிரன் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபேமிலியில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல க்ஷேத்ராடனத்துக்கு சென்று வரலாம், நல்ல கோவில்களுக்கு சென்று வரலாம். தூரமாக இருக்குங்க அந்த அம்மன் கோவில், நம்ம போயிட்டு வந்தால் வீட்டில் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம். பிரயாணங்கள் மனசுக்கு இனிமையான விஷயங்களை கொடுக்கும், அதாவது நல்ல எண்ணங்களை கொடுக்கும். கோவிலுக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ நல்லது. சினிமா தேட்டருக்கு போகிறீங்களோ இல்லையோ, பீச்சுக்கு போகிறீங்களோ இல்லையோ, ஹோட்டலுக்கு போகிறீங்களோ இல்லையோ, கோவிலுக்கு தினமும் செல்ல வேண்டும். டெய்லியும் துளசிய தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஏகாதசி விரதம் செய்யக்கூடிய அந்த ஒரு புண்ணியம், அந்த பலம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். டெய்லியும் சிவனுடைய கோவிலுக்கு போய் தின்னூறு இட்டுக்கிட்டிங்கன்னு வைங்க, தலையெழுத்து மாறும். அதனால் தயவுசெய்து எல்லாரும் போங்க, நன்மைகள் நிறையா நடக்கும். அமோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு மூத்த பெண்ணின் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் தேடி வரும். ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ண, வில் கெட் பேக் டு யூ லேட்டர்னு சொன்னாங்க. 3 நாளாக சத்தமே காணோம். நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கலை.
ஒருவேளை இந்த வேலை வந்து ஜூட்டோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள் மத்தியானம் 2 மணிக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல அழைப்பு வரும். ஒரு முக்கியமான இமெயில், முக்கியமான கம்யூனிகேஷன். இது வெறும் வேலை மட்டும் கிடையாது. எந்த விஷயத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணீங்களோ அந்த விஷயத்திற்கான ஒரு முக்கியமான தகவல், நல்ல தகவல் உங்களை சேரக்கூடிய அற்புதமான நாள். அது ஒரு பெண்ணின் மூலியமாக நடக்கும். அமோகமான நாள். நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு யாருக்கார ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு வாங்கி கொடுங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அமோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக அனந்த பத்மநாபனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் தாமரை நிறம். மீன ராசியில் இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். தொழிலில் நன்னா முன்னேற்றம் கொடுக்கறது, பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. எதையாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக செய்ய முடியும். எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களுடைய மனசை மாற்றிக்க மாட்டீங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். புது விஷயங்கள் எடுக்கும் போதும் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இன்றி நீங்கள் நல்லா இருப்பீங்க. கோவிந்தனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குன்னா, நம்பர் 1 மிதுன ராசி நண்பர்களுக்கு, நம்பர் 2 தனுசு ராசி நண்பர்கள், நம்பர் 3 மேஷம், நம்பர் 4 சிம்ம ராசி நண்பர்கள். இருக்கிறதுலையே சூப்பர்னு சொல்கிறது கும்பராசிக்கு. மற்ற எல்லாருக்குமே இன்றைய நாள் ஏகோபித்த கருத்தாக நன்னா தான் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தான தர்மங்கள் செய்ய நல்ல நாளாக இன்றைய நாளை மாற்றலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.